அப்பா அழுகாதீங்க, நம்ம இந்த ஸ்கூல்ல சேரல, நம்ம அழுக கூடாது, அவங்கதான் நான் இந்த ஸ்கூல்ல சேரல, அவங்கதான் அழுகணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 1 இயர் அப்படி கழிச்சு அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனேன். எங்க அப்பா எப்படி அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல் காத்துட்டு இருந்துச்சு. நம்ம தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும், அவமானப்பட்டா சாதிக்கணும்னு தோணும். நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், அதனாலதான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம தோத்தா கவலையே படக்கூடாது. இப்ப நம்ம ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும் குதிரை விட வேகமா ஓடணும். எனக்கு ஆர்ச்சரியில இன்னொரு கேமும் ரொம்ப பிடிக்கும், பாக்ஸிங். ஏன் அந்த பாக்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதுல அடிபட்டு கீழே விழுறாங்க இல்லையா, அவங்க தோத்தவங்க அர்த்தம். அடிபட்டு கீழே விழுந்தவங்க திருப்பி எழுந்து நிக்கலனாதான் தோத்தவங்க அர்த்தம். அதனால எனக்கு பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும். நான் குருநாதை அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, சஞ்சனா விளவில எழுவேன், விளவில எழுவேன், ஒன்றாய் விழுந்து 9ஆய் எழுவேன், விஸ்வரூபம் பெறுவேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் 5 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்கேன், 3 டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன், 282 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், ஸ்டேட் மீட்ல 10 கோல்ட் மெடல்ஸ், 2 சில்வர்ஸ் மற்றும் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன், நேஷனல்ல 6th பிளேஸ் வந்திருக்கேன், ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் நான்கு கரங்கள். அந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வர பொன்னாடிகள் வச்சு என்ன போல இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவர் சட்டையா தச்சு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போறவங்க நானே எடுத்து அடக்க பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சேனல் வச்சிருக்கேன், அந்த சேனல் பேர் தமிழ் கிழவி. நான் 126 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா மோட்டிவேஷனல் ஸ்பீச்காக